தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள்ல கனமழை வந்து பெய்து வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 நாட்களாக தொடர்ச்சியாக அந்த கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர், பனங்குடி, வேதாரண்யம், கீழ்வேலூர், திருமருகல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது தொடர்ச்சியாக பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு வந்து விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அடுத்துள்ள அம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசல் ஆற்றுல வந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த மழை நீரானது வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவேரி வடிநில கோட்டகத்திற்கு உட்பட்ட அந்த நாகப்பட்டினம் மாவட்டம் அம்பல் பகுதி அரசலாற்றில் பெருக்கெடுத்து ஓடும் அந்த மழை நீரால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அரசலாற்றில் இறங்க வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த நீரோட்டம் பெருக்கெடுத்து அதிகமாக ஓடுவதால் அங்கிருக்க மண்டி இருக்கக்கூடிய ஆகாய தாமரை அகற்றும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு அந்த பகுதியை அம்பல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ஆகாய தாமரை அகற்றும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அரசலாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்ற காரணத்தினால் பொதுமக்கள் வந்து ஆற்றில் இறங்க வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாலும் இந்த இந்த அரசலாற்று வழியாக செல்லக்கூடிய அந்த நீரானது தொடர்ச்சியாக காரைக்கால் இருக்கக்கூடிய மதகடி வழியாக வங்கக்கடலில் கலக்க இருக்கிறது. காவிரி வடிநிலை கோட்டகத்திற்கு உட்பட்ட அந்த அரசலாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்களும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகம் சார்பாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது.